ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் வாசலில் போடுறதுக்கு ஒரு சின்ன கோலம் பார்ப்போமா? 4 புள்ளி 4 வருஷம் நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். கம்பியாகவும் இருக்குது, ஓரத்தில் டிசைனாகவும் இருக்குது. ரெண்டும் சேர்த்த மாதிரி இந்த கோலம். வாங்க போட்டு பார்த்துடலாம். நாலு புள்ளி 4 வருஷம் நேர் புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நடுவில் புள்ளி கிடையாது, நம்ம ஒரு சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி ஒரு சின்ன டிசைன் போட்டுப்போம் அழகுக்காக. இப்போது ஈஸியாக பிகினர்ஸ் ஈஸியாக போடுறதுக்காக இந்த மெத்தட் நமக்கு. இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, 4 புள்ளியில் நடுவில் இருக்க 2 புள்ளிக்கும் மேலே இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம், இப்படி வளைவா. இப்போது இந்த பக்கம் 4 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த 2 புள்ளிக்கு மேலே இந்த பக்கத்துக்கு கோடு போட போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு போடலாம். அதுக்காக இப்போ இந்த பக்கம் இந்த 2 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு, இந்த 4வது புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வரோம். இப்போ இந்த 2 புள்ளி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளிக்கு மேலே அந்த கோடு வந்து இந்த 4வது புள்ளிக்கிட்ட வந்து முடியுது. இப்படி அரை வட்டம் போல் இந்த கோடு 4 பக்கமும் போட்டிருக்கோம். ஈஸியாக போடுறதுக்காக நம்ம இந்த மெத்தடில் போடுறோம். இப்போ அடுத்தது, ஏன்னா இது கம்பி கோலமாக இருக்குது, சிக்கு கோலம் முத போடும்போது சில பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வழியில் போடுறோம். இப்போது இந்த 2 புள்ளி இருக்குது பாருங்கள், கிராஸாக, இதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 புள்ளி கிராஸாக இருக்குல்ல, இதுக்கு கீழே ஒரு கோடு. இப்போது இந்த பக்கம், இப்போது இந்த 2 புள்ளிக்கும் கீழே. இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இதை ஈஸியாக ஜாயின் பண்ணலாம் பாருங்கள். இந்த கோடு போட்டோம்ல, இங்கேருந்து ஆரம்பித்து உள்ளே போய் இந்த புள்ளியை ஒரு சுற்றிக்கிட்டு கீழே வந்து பக்கத்தில் இருக்கிற கோடோடு ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த பக்கம் ஆரம்பித்து உள்ளே போய் இந்த புள்ளி இருக்குல்ல, இதை சுற்றிக்கிட்டு பக்கத்து கோடோட இந்த பக்கத்தில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறோம். இதில் ஆரம்பித்து இதில் கொண்டாந்து சேர்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த உள்ள புள்ளிக்கு வந்து ஒரு சுற்றிட்டு நேராக போய் இதில் ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இன்னும் ஒரே ஒரு பக்கம்தான் இருக்குது. கோடோட இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து உள்ளே போய் அந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு நேராக கீழே வந்து பக்கத்து கோடோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஈஸியாக போட்டுட்டோம் பார்த்திங்களா? இப்போ ஓரத்தில் ஒரு சின்ன டிசைன் போடலாம். இது இப்படியேவும் ஜாயின் பண்ணலாம். நமக்கு ஒரு வித்தியாசத்துக்கு வேணும்னா இப்படியேவும் ஜாயின் பண்ணலாம். நம்ம ஒரு டிசைனுக்காக இப்போ மாற்றி போடுறோம். இப்போ இந்த 2 பக்கமும் ஒரு பூ போல் போடலாம். இப்போ இந்த பக்கம், அதே போல் இந்த பக்கம். உங்களுக்கு அவசரமாக இருந்தது, இதெல்லாம் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னா இப்படி போட்டு கூட இந்த கோலத்தை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கத்துக்கும் இங்கேருந்து வந்து இங்கே கொண்டாந்து சேர்க்குறோம். இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு.